இங்க நிக்கிறீங்க நீங்க? அவன் வெளியே போயிருக்கான்டா, அதனால நான் என்னங்கிறேன்டா. ஏய் என்ன இது? என்ன பொசுக்குன்னு கையை வைக்கிற சரக்கு பாட்டில் மேல? என்ன வேணா அடி, சரக்கு பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான் உனக்கு. 150 ரூபா கொடுத்து வாங்கிருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னடா கேட்ட? இதே உன் பொண்டாட்டி உன்னை அடிச்சுட்டா நான் மன உளைச்சல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தப்ப உன்னை ஒயின் ஷாப்பு கூட்டுன்னு போயிட்டு உனக்கு புதுசா சரக்கை ஊத்தி கொடுத்து உன்னை குடிக்க வச்ச இந்த சைதாப்பேட்டை தாமோதரனை பார்த்து சரக்கு பாட்டில்ல கைய வைக்காதன்னு சொல்றியடா. என்ன தெரியல உனக்கு? தெரியலையா? ஏண்டா உனக்கு கட்டிங்கா ஊத்த தெரியாதுன்றதுக்காக உனக்கு அளவுகோல் வச்சு இந்த சைஸ்ல தான் ஊத்தணும்டா சரக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு கட்டிங்கன்னு ஊத்தி கொடுத்தேன்ல, அந்த சைதாப்பேட்டை தாமோதரனை பார்த்தாடா தெரியலன்ற? ஏய் தெரியலையா? தெரியல. ஒரு நாள் அண்ணே எனக்கு 150 ரூபா சரக்கு அடிச்சு போதையே இல்லைண்ணே அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு முத பீரியும் ஓட்டரையும் எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தனே, அந்த சைதாப்பேட்டை தாமோதரனை பார்த்து மறந்துட்டியாடாடி? கேப்ப கண்ட சரக்கை வாங்கி கொடுத்ததாண்டா மூஞ்சிதான் கருப்பா போச்சு. ஆளு வேற நெளிஞ்சு போயிட்டு. கண்ட சரக்கு அடிச்சு முகம்லாம் கருப்பா போச்சு. எனக்கு வெள்ளை ஆகணும்னு என் பொண்டாட்டிக்கு பார்த்தா இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஐடியா ஒண்ணுன்னு கேட்டல. அப்ப பீரோட ஒயிரை மிக்ஸ் பண்ணி குடிடா, உன் கண்ணெல்லாம் புசுன்னு வெள்ளை ஆயிடுடான்னு சொன்னனே, அதையும் கேட்டுட்டு போய் குடிச்சிட்டு வந்து என் பொண்டாட்டிக்கு போய் எனக்கும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி என் காலில் உனக்கு கதறியடா. அந்த சைதாப்பேட்டை தாமோதரனை பார்த்தாடா தெரியல என்று கையை எடுங்கிற வேணாங்கிற சாவடிக்கிறானே. என்னடா பிரச்சனை உனக்கு? என்னதான்டா பிரச்சனை? மின்சார விசு மாதிரி பேசிட்டு இருக்கிற. உனக்கு சரக்காடா வேணும், கொடுத்து தோடம். நானே ஒருத்தர் ஆட்டையை போட்டேன், நீ என்கிட்ட ஆட்டையை போடுற? எதுக்கு எடுத்தா சைதாப்பேட்டை தாமுனா எனக்கு உனக்கு தெரியுமாடா? வீட்டுல பஞ்சாயத்து நடக்கிறேன்னு கோர்ட்டு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.